எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அண்ணன் நல்லபடியாக சிஎம் ஆகிட்டாரு. இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல, உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ணன் சிஎம் ஆனதும் இல்லாமல் நமக்கு பெரிய ஒரு குண்டு தூக்கி போகிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் பெரிய குண்டா, அவரை விட பெரிய குண்டா தூக்கி போகிறாரு. இல்லை, பிரதமர் மோடி சின்ன குண்டு தான். அண்ணன் விஜய் அண்ணன் தான் பெரிய குண்டா போட்டிருக்கிறாரு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, பிரதமர் மோடி ஐயா வந்து பார்த்திங்கன்னா, பெட்ரோல் டீசல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, குறைந்த அளவு யூஸ் பண்ணுங்கள், பெட்ரோல் விலை ஏற்ற போகிறதா சொல்கிறாங்க. தங்கத்தை வாங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண சொல்லி கேட்குறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணன் விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்டார். ஓகே, முதலமைச்சர் ஆகிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு போல் கஜானா காலியாக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இலவசங்களை அறிவிக்கும் போது அப்போல்லாம் தெரியல. அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு அப்போ தெரியல. இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் வந்து தூங்கி எழுந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாட்டிருக்கு. நம்ம சீமான் அண்ணா கூவி சொன்னார், இத்தனை லட்சம் கோடி இருக்குது, எத்தனை பேருக்கு இவ்வளோ இலவசத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி சொன்னார். அப்போ மக்கள்லாம் சிந்திக்கவும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை, எதுவும் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. ஸோ இலவசன்ற ஒரு இதில் முழுகிட்டாங்க. இப்போ வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகளில் கஜானாவை நிரப்பிட்டு தான் அண்ணன் சொன்ன இலவசங்கள்லாம் செய்வான்னு நினைக்கிறேன். நான் வேறு ரொம்ப பெரிய கனவெல்லாம் காண்டேன், வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு. வீட்டிலேருந்தே இருக்கலாம், மாதம் ஒரு 4000 வரும் அப்படின்னு நினச்சி நான் இருந்தேன். 200 யூனிட் வேறு ஃப்ரீன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆப் அடிக்கிறாரு. என்ன பண்ண போகிறோமே தெரியல. நம்மளே ஊரை வந்து வேலைக்கு வந்தால் லாக்டவுன் மாரி பண்ணுறாங்க. விஜய் அண்ணாவும் அதுக்கு மேலே பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல மக்களே. இருக்க நாடு எந்த நிலைமைக்கு போகுதுன்னே தெரில. நம்ம 1920லேருந்து இப்போ நடக்கக்கூடிய 2026 வரைக்கும் ஒவ்வொரு தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆட்சி மாற விலைவாசிலாம் யாராவது குறைப்பாங்கன்னு தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு தலைவர் கூட விலைவாசியை குறைக்கலை. விலைவாசி ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கும் தெரியுது. நம்ம வாங்குகிற காய்கறியிலேருந்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்லேருந்து அனைத்து பொருட்களுமே விலைவாசி ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோன்னா நமக்கு விலைவாசியை குறைக்கிறதுக்கு தான் நம்ம தேர்ந்தெடுப்போம், விலைவாசி ஏற்றுறதுக்கு இல்லை. அப்போ விலைவாசி எதனால் ஏறுதுன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய இலவசத்தினால ஏறுது. அதை ஈடுகட்டுறதுக்காக விலைவாசி ஏற்றுறாங்க. எல்லாத்துலேயும் வரி. அப்படி இருக்கும்போது நம்மளால் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள்? வாங்குகிற சம்பளத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிலேருந்து பழுவ ப்ரெஷர்லேருந்து எல்லாத்துலேயும் வரி போட்டிருக்காங்க. குழந்தைங்க குடிக்கிற பால்லேருந்து எல்லாமே, புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் வரினா நம்ம அத்தியாவசியம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவுமே நம்மளால் வாங்க முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ அப்படின்னு பார்த்தா நமக்கான தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா அவங்க என்ன பண்ணணும்? அத்தியாவசிய பொருள்லேருந்து எல்லாமே விலையை குறைக்கணும். அட்லீஸ்ட் ரூபாயாவது குறைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு தலைவர். எதுவுமே குறைக்காமல் விலையை மட்டும் ஏற்றுறாரு. அதேமாரி விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா மதுவை குறைக்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் குறைக்கணும்? ஒரே வழியாக ஒழிச்சு கட்டுருங்க, மாற்று பொருளாதாரத்தை கொண்டு வாங்க. ஏன் அதை பண்ண மாட்டீங்க? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க. குடிச்சிட்டு ஒருத்தவன் போனான்னா அவனாகவே இருக்க மாட்டான். ஏதாவது பொண்ணை கெடுத்துட்டானா, சப்போஸ் ஏதாவது கொலைகளை பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? மது போதையால் இந்தமாதிரி நடந்துச்சுன்னு ஒரு நியூஸ் போடுவீங்களா? அதை போகிறதுனால உங்களுக்கு என்ன? ஸோ மதுவை கட்டுப்படுத்துனா அது கிடையாது. மதுவை சுத்தமாக ஒழிச்சிடணும். புகையிலை, சிகரெட்டு, பீடி எல்லாமே, குடிக்கிற சாராயம் வரைக்கும் எல்லாமே அழிச்சிடணும். அதுதான் ஒரு நல்ல ஆட்சி. சப்போஸ் அப்படி குடிக்கிறாங்கன்னா அதை வந்து கண்ணுக்கு 234 தொகுதினா 234 தொகுதியும் ஒரு ஒயின் ஷாப் இருந்தாலே போதும். இல்லைன்னா 4 ஒயின் ஷாப் இருந்தாலே போதும். அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் ஆட்சி பண்ணவே தகுதி இல்லை. ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பண்ணுறதில்ல, இருக்கக்கூடிய எல்லா ஆட்சிகளையும் சரி. ஏன்னா ஒருத்தவர் ஒயின் ஷாப்பு திறக்கிறாரு, ஒருத்தவர் மூடுறாரு. என்ன ஆட்சி நடக்குதுன்னே தெரியல. ஆக மொத்தம் நாடு நாசமாக ஆக போகுது, ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு கார் மெக்கானிக்கு. எனக்கு பட்ஜெட்டு போட்டால் ஏகப்பட்டது போகுது வாங்கக்கூடிய சம்பளத்தில்.
இதில் அண்ணன் வேற இலவச அறிவித்து கஜானா காலின்னு சொல்லிட்டாரு. தலையில் துண்டை தூக்கி போட்டு போக வேண்டியதான். நம்ம என்ன பண்ணுறது? மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் நம்ம நினச்சோம். நம்பல. மக்களாகிய நீங்கள் நினச்சிங்க. சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. நன்றி. இனிமேல் அனுபவிப்போம். நல்லதே நடக்கும், நல்லதே நம்புவோம். அப்படி தான் நம்புவோம், வேறு வழி கிடையாது. அழிவு காலம் நெருங்கி விட்டது. நம்ம பிள்ளைங்களும் சரி, அடுத்த தலைமுறையும் சரி, எப்படி வாழ போகுதுன்னே தெரில. அதை நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரி மக்களே, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லியிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஆட்சி மாற மாற நம்ம ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுங்க. 1920 ஆரம்பிச்சது, 2026 வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. காலக்கோடு வரிசை சொல்லுது. என்ன பண்ணுறது?